அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அசம்பிள் டிவி கிட்டு, சைனா டிவி கிட்டு சொல்லலாம், அல்லது நம்ம இந்தியன் டிவி கிட்டு சேம் மாடல்லே போட்டிருக்காங்க. இது வந்து 21 இன்ச்சி நார்மல் டிவி கிட்டு. 21 இன்ச்சி இது நார்மல் டிவி கிட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஓடி வந்து 10 அப்படிங்கிற எல்ஓடி பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த எல்ஓடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த எல்ஓடி நம்ம புதுசாக வாங்கி போட்டோம்னா ஒரு நாள் அல்லது ஒரு 2-3 மணி நேரத்தில் என்ன ஆகிடுது, எல்ஓடி வந்து ஃபால்ட் ஆகுது. ஒரு மாதிரியாக ஃபால்ட் ஆகி ஒரு உப்பிக்கிட்டு வந்துடுது. அப்படியே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் குறைஞ்சி டார்க்காக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக எல்ஓடி கம்ப்ளைண்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் டிவி கிட்டில் பார்த்தீங்கன்னா எல்ஓடி இருக்கும். அந்த எல்ஓடி நம்பர் பார்த்தீங்கன்னா 4014ங்கிற எல்ஓடி பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது என்ன கிட்டு சொல்லலாம், 7Mல வந்து 4014ங்கிற எல்ஓடி நம்பர் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த எல்ஓடி இதில் பயன்படுத்தலாம். நான் இப்போ அதுதான் வந்து இதில் பயன்படுத்தியிருக்கேன். இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, சிஆர்டி பேஸுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து 180 வோல்ட்டு நமக்கு வேணும். ஆனால் இங்கே வந்து கம்மியாக வரும். எவ்வளோனா 100க்குள்ளே தான் வருது. ஸோ அதை நம்ம அந்த ட்ராபேக்கை சரி பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறேன், எல்ஓடி காயில் கோரில் வந்து நான் வந்து ஒரு காயில் சுற்றி நமக்கு தேவையான அந்த 180 வோல்ட் எடுத்துக்க போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எல்ஓடி பயன்படுத்தக்கூடிய அந்த காயில், நான் இப்போ பயன்படுத்துகிற காயில் பார்த்தீங்கன்னா அலுமினிய காயில் தான். ஒரு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பிரித்தேன் அலுமினிய காயில் தான். அது வந்து எனாமில்டு அலுமினிய காயில், டிரான்ஸ்ஃபார்மர் காயில். அது வந்து 18, அதில் வந்து கேஜி வந்து 18 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கம்பியை வந்து பயன்படுத்தி நம்ம தேவையான வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோரில் சுற்றுறது மூலமாக. இந்த சிஆர்டி பேஸுக்கு போகக்கூடிய வோல்ட்டு, கேத்தோடு வோல்ட்டு 180 வோல்ட்டு குறைவாக இருந்தால், 200 வோல்ட் வரை கூட இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 180 வோல்ட்டு குறைவாக இருந்தால் ஒரு 150 140 கூட ஏற்றுக்கலாம். ஆனால் 100க்கும் கம்மியாகும்போது பிக்சரில் வந்து ஷேட் அடிக்கும். கான்ட்ராஸ்ட்டோ பிரைட்டோ நம்ம அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகுது, கலர் ஷேடிங் வரும். இமேஜ் நல்லா தெரியும், அதோட வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கலர் ஷேடிங் வந்து ஃபுல்லாகவே வந்து பிக்சர் ஃபுல்லாகவே அப்ளை ஆகும். அப்போ வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது படம். ஸோ அந்த வோல்ட் வந்து அவசியம். நமக்கு ஒரு 150க்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது, 200க்குள்ளே இருக்கணும். இப்போ அதுக்காக தான் இந்த கோரில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து காயில் சுற்றிட்டு இருக்கேன் நான். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 30 டேன் சுற்றலாம். 25லேருந்து 30 ரவுண்ட் பண்ணிக்கலாம். 25 to 30 பண்ணால் நமக்கு தேவையான வோல்ட்டு கிடச்சிரும். அங்கே எக்ஸஸாக நம்ம சுற்றும் போது வோல்டேஜும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த எல்ஓடி நம்ம பயன்படுத்தி தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்டில் இந்த எக்ஸ்டர்னலாக இந்த வோல்ட்டுக்கு காயில் மட்டும் சுற்றிக்கணும். அது இல்லாமல் இது வந்து இந்த எல்ஓடி வந்து ஃபால்ட்டு மேக்ஸிமம் ஆகிறதில்ல சீக்கிரமாக. அது ஒரு குவாலிட்டியாக தான் போட்டிருக்கேன் அந்த கிட்டில். ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம், நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் சுற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து சால்ட்ரு பண்ணுறோம் ட்ராக்கில். அதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி இந்த எல்ஓடிலேருந்து ஒரு பின் அவுட் ஒரு 180 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு ட்ராக்கு, அதை ஓப்பன் பண்ணிடணும். ட்ராக் ஓப்பன் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டயோடோட 2 முனையில் ஒரு முனை ஆனோடு கேத்தோடு சொல்கிறோம்ல, அதில் வந்து நம்ம வந்து இன்புட் வந்து ஆனோடில் தான் கொடுக்கணும், பேக் சைடில். இப்போ அந்த பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து தனியாக வெளியில் வச்சுட்டேன். ஏன்னா இந்த ட்ராக்கில் நம்ம அதை வந்து
காயிலை வந்து பற்ற வைக்க முடியாது. காயிலோட ஒரு முனையை 2 முனை இருக்கும். ஒரு முனையை வந்து டயோடு இந்த முனையிலையும், இன்னொரு முனையை வந்து கிரவுண்ட் பண்ணிடணும். ஓகே, சால்டர் பண்ணியாச்சு. மறுமுனையை என்ன பண்ணுறேன், மறுமுனையை வந்து அந்த கிரவுண்ட் ஒயரில் கிரவுண்டோட இது பண்ணணும் மைனஸு. அந்த கிரவுண்ட் ட்ராக்கையும் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சுரண்டிட்டு அதில் அப்படியே ட்ராக்கை அப்படியே ஃபுல்லாகவே பற்ற வச்சிருக்கேன். இந்த அலுமினியங்கிறனால சால்டர் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கம்பி அலுமினிய கம்பி மேலேயே கொஞ்சம் ஒயரை கொஞ்சம் லைட்டாக அதோட சேர்த்து வச்சு சால்டர் பண்ணணும். உங்களுக்கு நிற்கிது. இப்போ வந்து ஆக்சிலேட் ஆகுது. வோல்ட்டு மோர் தென் 200, 216 வோல்ட் வருது பாருங்கள். 216 ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நான் 2-3 வவுண்டிங்கில் 2-3 டேன்ஸை குறைச்சிட்டேன். இப்போ வோல்ட்டு பாருங்கள் 195 வருது, 196 வோல்ட் வருது. இது ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இன்னும் குறைச்சினாலும் இன்னும் 2-3 டேன்ஸை குறைச்சிட்டோம்னா நமக்கு தேவையான 180 வோல்ட் கரெக்டாக இருக்கும். இதுமாரி நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.